அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது 14 சித்தர்களுள் ஒருவரான வால்மீகி முனிவர் சித்தர் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். வால்மீகி முனிவர் புரட்டாசி மாதம் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தார். இவர் வாழ்ந்த காலம் 700 ஆண்டுகள் 32 நாட்கள் ஆகும். வால்மீகி முனிவரை போகர் புகழ்ந்து பாடியதால் இவர் 14 சித்தர்கள் ஒருவராக மாறுகிறார். வால்மீகி முனிவர் சென்னையில் முக்கிய பகுதியான திருவான்மையூர் இவரது பெயரில் இருந்தது. திருவான்மையூர் என்று இருந்தது பின் மருவி திருவான்மையூர் என்று ஆனது. மேலும் இங்கு வால்மீகி முனிவருக்கு தனி சன்னதியும் அமைந்துள்ளது. வால்மீகி முனிவர் வாழ்ந்த காலம் கிமு 3110. மகாவிஷ்ணுவின் அவதாரங்களில் ஒன்றான கிருஷ்ணர் பிறப்புக்கு முன் தோன்றி இருக்கிறார். வால்மீகி முனிவர் பழம்பெரும் கவிஞர் ஆவார். அவர் ராமாயணத்தின் மிகப்பெரிய ஆசிரியராகவும் இருக்கிறார். உரையில் உள்ள பண்புக்கூறு அவர் ஆதிக்கவி, முதல் கவிஞர், ராமாயணத்தின் ஆசிரியர், முதல் காவிய கதை எனவும் போற்றப்படுகிறார். வால்மீகியின் இயற்பெயர் அக்னி சர்மாவாகும். அவர் சமஸ்கிருதத்தில் இலக்கிய முதல் பாடலை இயற்றியுள்ளார். இந்த மொழியில் கவிதையின் பிறப்பை குறிக்கிறது. வால்மீகி முனிவர் மிக பெரிய முனிவர் அல்ல. அவர் மிகப்பெரிய கொள்ளைக்காரனாக சிறு வயதில் இருந்தார். அவர் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கொள்ளைக்காரனாக மக்கள் மனதில் திகழப்பட்டார். இரக்கமற்ற தன்மைக்கு பெயர் பெற்றவர். ஒரு கடந்த வனப்பகுதியில் வசித்து வந்தார் மற்றும் அவரது வழியில் செல்ல துணிந்தவர்களை கொள்ளையடித்து பிழைப்பு நடத்தி வந்தார். அவர் இந்த அடர்ந்த காட்டில் வேட்டைக்காரனாக ரத்னக்காரராக பிறந்தார். வால்மீகி அவருடைய அன்றாட வாழ்க்கை மிகப்பெரிய கடும் பாவத்திலும் சண்டைகளிலும் மூழ்கியிருந்தது. ஆனால் அவருக்கு ஆண்டவன் வேறு திட்டங்களை வகுத்து வைத்திருந்தார்கள். ஒரு நாள் வால்மீகி முனிவர் அவர்கள் மிகப்பெரிய முனிவரான பிரம்மாவின் புதல்வனான நாரத முனிவரை சந்தித்தார். தன்னுடைய வாழ்க்கை மிகப்பெரிய பாவத்தில் மூழ்கி இருக்கிறது. நான் திருந்துவதற்கு ஏதேனும் வாய்ப்பு இருக்கிறதா? என்னுடைய பாவம் தீர்ப்பதற்கு ஏதேனும் சிறந்த வழி இருக்கிறதா நாரதரே என்று நாரதரிடம் ஒரு அறிவுரை கேட்டார் வால்மீகி முனிவர். வால்மீகி முனிவரின் கண்களில் இருந்த உண்மையை கண்டார் பரம்பொருள் நாரதர் அவர்கள். அப்பொழுது நாரதர் அவர்கள், நீதிக்கு உண்மையான உருவம் அது என்றால் அது பாரம்பொருள் நம் ராமபிரான் அவர்கள். அவருடைய வாழ்க்கையை வாழ்வியல் முனிவருக்கு எடுத்துரைத்தார். அடுத்ததாக உங்களை வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் பாரம்பொருள் ராமபிரான் அவர்களுடைய பெயரை உச்சரிக்குமாறு வலியுறுத்தினார் பரம்பொருள் ராதர் அவர்கள். வால்மீகி முனிவர் அவர்கள் அவருடைய திருட்டுத்தன வாழ்க்கையை மாற்றுவதற்காக தன்னுடைய தவ பயணத்தை மேற்கொண்டார். ஒரு தனியாக சென்று ஒரு மலை குகையில் அமர்ந்து தவத்தை மேற்கொண்டார். அடுத்ததாக பரம்பொருள் ராமபிரான் அவருடைய பெயர் தெரியாத வால்மீகி முனிவர் அவர்கள் தவறு செய்ய ஆரம்பித்தார். ராமாயண கூறுவத்திற்கு பதிலாக மாராயண தலைகீழாக உச்சரிக்க ஆரம்பித்தார். மாரா என்பது மரணம் அல்லது பேய் பிசாசு என பொருள்படுகிறது. மாரா என்பது அவர் உண்மையாக வாழ நினைப்பதற்கான எதிர்வார்த்தையாக இருந்தது. இவ்வாறு தொடர்ந்து பல வருடங்கள் உச்சரித்து வந்தார். எந்த பலனும் இல்லை. பல வருடங்கள் அவர் கூறிய பிறகு வால்மீகி முனிவர் அவர்கள் நாரதர் அவர்கள் மீண்டும் ஒரு முறை சந்தித்தார். அவருடைய பிசாசுடைய பெயரை உச்சரித்ததாலும் நேர்மையான வழியில் அவர் இருப்பதை பரம்பொருள் நாரதர் அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். அவருடைய திருட்டுத்தனத்தை ஒழித்து நல்ல வாழ்க்கையில் வாழ அவருடைய மனது நிலையானது. அதற்கடுத்து அவருடைய ஆன்மீக பயணத்தை எவர் தடுக்கவும் முடியாத நிலையை வால்மீகி முனிவர் உருவெடுத்தார். ராமருடைய பெயரை உச்சரிக்காத வால்மீகி எவ்வாறு இத்தனை நாட்கள் உயிரோடு பிசாசுடைய பெயரை சொல்லிக் கொண்டு இருந்தார் என அனைவருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. இதற்கு காரணம் அவர் உண்மையாகவே, அதாவது நல்லவனாக மாற நினைத்ததே இதற்கு காரணமாகும். இதனால் நாரதர் அவர்கள் வால்மீகி முனிவரை கட்டி அணைத்து கொண்டு மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஒரு சமயத்தில் மக்களிடையே தனது திருட்டுத்தனத்தால் பெரும் அச்சத்தை ஏற்படுத்திய வால்மீகி இப்போது ஒரு பெரும் முனிவராக மாறினார். அவருடைய கதை இந்த உலகத்தில் எப்போதும் அழியாதது. வால்மீகி முனிவர் குறிப்பாக உலகின் மிகப்பெரிய காவியமான ராமாயணத்தை இயற்றி நல்ல வரவேற்பை பெற்றார். பகவான், அதாவது பாரம்பொருள் ராமபிரான் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை துல்லியமாக விவரித்து காட்டியிருக்கிறார். வால்மீகி முனிவரின் கதை நம்பிக்கை, மீட்பு மற்றும் அதிகப்படியான உண்மை நோக்கங்கள் மற்றும் அதிக சக்தி ஆகியவற்றை அடையாளமாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்து பாரம்பரியத்தின் ஒரு முக்கிய இலக்கியத்தின் ஒரு முக்கிய நபராக வால்மீகி இருக்கிறார். அவர் வாழ்க்கை வரலாறு, மாற்றம், ஆன்மீக மற்றும் ஆழ்ந்த இலக்கிய பங்களிப்பு அதிகமாகவே இருக்கிறது.
வால்மீகி முனிவர் மகாபாரத்தை இயற்றிய மிகப்பெரிய பிரபலமானவர். ராமாயணம் ராமர், அவருடைய மனைவி சீதை மற்றும் அவரது பக்தியுடன் கூடிய தோழரான அனுமன் ஆகியோரின் வாழ்க்கை மற்றும் சாகசங்களை குறிப்பாக வைக்கிறது. இது தர்மம், நீதி, பக்தி, அன்பு மற்றும் நன்மை தீமைக்கு இடையிலான போராட்டங்களின் நல்லதை கூறுகிறது. வால்மீகி முனிவர் அவர்களின் மரபு, அதாவது இலக்கிய பங்களிப்பு அப்பாற்பட்டு செயல்படுகிறது. சமஸ்கிருத இலக்கியத்தில் அவர் பெரும் ஆதிக்கவி மற்றும் முதல் கவிஞராகவே போற்றப்படுகிறார். வால்மீகி முனிவர் வாழ்க்கை மிக படைப்பாற்றல் மற்றும் தெய்வ சக்தியின் அழுத்தமான ஒரு கதை. ஒரு வேட்டைக்காரனிலிருந்து ஒரு மரியாதைக்குரிய முனிவராக, கவிஞராக அவரது பயணம் ஒரு உருவம் உண்மை தேடி நீதியை தழுவும் போது ஏற்படும் ஆழமான மாற்றங்களை விளக்குகிறது. வால்மீகி முனிவர் அவர்கள் வாழ்க்கை வரலாறு தமிழக வரலாற்றில், அவர் இலக்கிய வரலாற்றில் அவரை காலத்துக்கு அழியாத நபராகவே பார்க்கப்படுகிறது. ஒரு சமயம் பிரம்மதேவர் அவர்கள் வால்மீகி முனிவரை நேரில் காண வந்தார். மாபெரும் ஞானிகள் தவ வலிமையால் கூட பார்க்க முடியாத பிரம்மதேவர் எவ்வாறு நமக்கு காட்சியளிக்கிறார் என வியப்புடன் பார்க்கிறார் வால்மீகி. அப்பொழுது பிரம்மதேவர் அவர்கள், உங்களுக்கு ராமாயணத்தில் என்னென்ன நடந்து ராமர் சீதா அவர்களுடைய மனதில் நினைக்காதது, அவர்கள் ஒருவருக்கொருவர் சந்திக்காமல் நேரில் பேசிக்கொள்ளாமல் தனிமையில் பேசிக்கொள்வது கூட உமக்கு தெரியும். அடுத்ததாக ராமரின் அன்பு, அனுமனின் பாசம் எல்லாம் உமக்கு தானாகவே தெரியும். இது எதனால் என்றால், ஒரு குகையில் நீங்கள் ராம ஜெபம் செய்ததால் உங்களுக்கு இந்த பலன் கிட்டி இருக்கிறது. இதை ஒரு கவிதையாக எழுத ஆரம்பியுங்கள், அது அனைத்தும் உண்மையாகவே இருக்கும். இது ராமருக்கும் சீத்தைக்கும் கூட தெரியாத உண்மைகள் கூட உமக்கு தெரியும். ஆதலால் நீங்கள் எழுதும் எழுத்திலும் எதுவும் பொய்யாக இருக்காது என பிரம்மதேவர் அவர்கள் கூறிவிட்டு மறைந்தார். இதன் விளைவாக இறைவன் சக்தி பெற்ற வால்மீகி முனிவர் அவர்கள் ராமாயணத்தை எழுதினார். பிரம்மதேவரின் இந்த வார்த்தையை கேட்ட வால்மீகி முனிவர் மிகவும் சந்தோஷம் அடைந்தார். அவர் பாரம்பரிய பிரம்மதேவர் கூறியபடி நடந்தார். நாரத முனிவரிடம் கேட்ட ஸ்ரீ ராமச்சரித்திரத்தை 24,000 ஸ்லோகங்களாக ஒரு காவியமாக எழுதினார். பிற்காலத்தில் ராமபிரான் புகழ் பெற்ற ஒரு மரியாதைக்குரிய வால்மீகி முனிவர் அவர்கள் இது உண்மையாக நடந்த சம்பவம் என வரலாற்று சான்றுகளும் இருக்கின்றன. வால்மீகி முனிவர் எழுதிய ராமாயணத்தை அடிக்கடி காதுகளில் கேட்பதால் வால்மீகி முனிவரின் என்கின்ற தாமரை மலரிலிருந்து வெளிப்பட்ட ராமாயணம் எனும் அது மிகப்பெரிய கொம்புத்தேனை அடிக்கடி வாங்கி விருப்பத்தோடு உண்பவர்கள், அதாவது படிப்பவர்கள் பரமுள் ராமபிரான் அவர்களுடைய பாதத்தை சேர்வார்கள் என்பது ஐதீகம். வால்மீகி முனிவர் அவர்கள் பறவைகளின் வருத்தத்தை கண்டு அவர் மனதில் ஒரு தாக்கம் ஏற்படுது. அதாவது அந்த நிலை பார்த்தவுடன் தன் ஆள் மனதுக்குள் ஏதேனும் ஒன்று தோன்றுகிறது. அதுவே ராமாயணமாக பின்னாளில் கூறப்படுகிறது. அதாவது கணவனை பிரிந்த அந்த பெண் பறவை எவ்வாறு அலறுகிறதோ அதுபோல சீதாதேவி அலறினார். அது போன்ற நிகழ்வுகள் அவருக்கு தானாகவே தோன்றியது. இதுக்கு முக்கிய காரணம் ராம ஜபம் உச்சரித்ததை இதற்கு காரணம். வால்மீகி முனிவர் அவர்கள் ராமனுடைய அறையில் தோன்றி அங்கு பார்த்தபோது அவருடைய 2 மகன்களும் ராமனுடைய மகன்கள் லவகுசா இருவர்களுமே ராமாயணத்தை படித்து வருகின்றன என குறிப்பிடுகிறார். மேலும் சீதையானவள் குற்றமற்றவள் எனவும் குறிப்பிடுகிறார். வால்மீகி முனிவர் அவர்கள் எழுதிய இந்த இதிகாசங்கள் ராமாயணம் எனும் இது தமிழகத்தில் அதிக அளவில் மிக பெரும் வரவேற்பை பெற்றது. இது அனைத்து மொழிகளிலும் மொழிபெயர்ப்படைந்து மிக சிறப்பாக அனைத்து மக்களாலும் போற்றப்பட்டது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.